அன்பு மக்களே வணக்கம். நம்ம வீட்டு தோட்டத்துலேயும் மாடி தோட்டத்துலேயும் இருக்க செடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நிறைய ஈல்டு கொடுக்கறதுக்கும் இந்த வீடியோவில் சொல்ல போகிற உரம் கண்டிப்பாக உதவுங்க. இந்த லிக்விட் கோல்டு ஃபர்டிலைசரை ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம் வீட்டிலையே. செடிகளுக்கு மட்டும் இல்லைங்க, கம்போஸ்ட் பின்லேயும் இதை சேர்க்கலாம். சேர்க்கும்போது கம்போஸ்ட் பின்லேருந்து வர பேட் ஸ்மெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த உரத்தை செடிகளுக்கு கொடுக்கும்போது செடியில் நல்ல மாற்றங்கள் தெரியும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அது எப்படி அப்படின்னா, இந்த உரத்தில் செடிகளுக்கு தேவையான விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, என்பிகே சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செடிகளோட வளர்ச்சிக்கு உதவக்கூடிய நன்மை தரக்கூடிய நுண்ணுயிர்கள் நிறைய இருக்குங்க. உங்கள் தோட்டத்தில் இருக்க மண்ணை வளப்படுத்தினீங்க அப்படின்னா செடிகளோட வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக இருக்குங்க. அதனால் எந்த மாதிரியான ஆர்கானிக் உரத்தை நீங்கள் உங்களோட தோட்டத்தில் கொடுத்துட்டு இருந்தாலும் சரி, இந்த உரத்தை கட்டாயமாக ஒவ்வொரு சீசனுக்கும் ரெடி பண்ணி வச்சு உங்கள் செடிகளுக்கு கொடுங்க. இந்த உரம் தயார் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. ஏன்னா அதிகப்படியான டைமும் எடுக்காது. ஸ்பெஷலாக எந்த பொருட்களும் நம்ம கடையில் போய் வாங்கணும் அப்படின்ற அவசியமும் இருக்காது. எல்லாமே நம்ம வீட்டிலேயே இருக்குது. இந்த உரத்தை நம்ம இப்போ உடனே தயார் செய்யலாம் வாங்க. வீட்டில் இட்லி தோசை மாவு செய்யும்போது அரிசியும் பருப்பும் அலசின தண்ணீர் நமக்கு நிறையவே கிடைக்கும். இந்த தண்ணீரை செடிகளுக்கு கொடுக்கும் பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. அரிசியும் பருப்பும் கழுவும் போது அதுல இருக்க சத்து நம்ம கழுவுற அந்த தண்ணியில சேர்ந்துரும். அரிசி கழுவிய தண்ணீர்ல சத்துக்கள் இருந்தாலும் அதுல இருக்க என்பிகே ஓட அளவு கம்மி தாங்க. ஆனா இந்த தண்ணீர்ல இருக்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருக்க ஸ்டார்ச் தான். இந்த ஸ்டார்ச் செடிகளுக்கு கொடுக்கும்போது உணவாக அமையுது அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த ஸ்டார்ச் செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உரமாக மட்டும் அமையாமல் லாக்டோபசில்லி அப்படின்ற நுண்ணுயிர்களுக்கும் உணவாக அமையுதுங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நாங்கள் என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம். உங்கள் மண்ணில் எவ்வளோதான் சத்துக்கள் நிறைஞ்சு இருந்தாலும் அந்த சத்துக்களை செடி எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த மண்ணில் நிறையா இந்த மாதிரி நன்மை பயக்கும் நுண்ணுயிர்கள் இருந்தாகணுங்க. அதனால இந்த உரம் இப்போ நம்ம ரெடி பண்ண போறோம் இல்லையா, அந்த நுண்ணுயிரை நம்ம பெருக்கி அதை செடிகளுக்கு கொடுக்கும்போது செடியில ஈல்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். செடி கட்டாயமா ஆரோக்கியமா இருக்குங்க. ஏன்னா இந்த நுண்ணுயிர்கள்லாம் அவ்வளோ எஃபெக்டிவ். ஓகேங்க, இந்த அரிசி கழுவிய தண்ணீரை இந்த மாதிரி டப்பால ஊற்றி வச்சுட்டு நாம இந்த மாதிரி அதோட டப்பாவோட மூடி இருக்கு இல்லையா, அதெல்லாம் க்ளோஸ் பண்ண போறதில்ல. 50% மட்டும்தான் க்ளோஸ் பண்ண போகிறோம். மித்த 50% ஓப்பனில் தான் இருக்க போகுது. இது முக்கியமான ஸ்டெப்பு. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை அப்படியே ஒரு 3லேருந்து 5 நாள் வரைக்கும் நிழலில் போய் வச்சுருங்க. இதில் வெறும் அரிசி கழுவிய தண்ணீர் மட்டும்தாங்க இருக்குது. 5 நாள் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி கழுவிய தண்ணீர் நல்லா ஃபர்மெண்ட் ஆக மேலே இந்த மாதிரி நுரைச்சிக்கிட்ட மாதிரி வரும். மேலே தேங்கி இருக்கிற இந்த கசடை இந்த உரத்துலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இந்த கசடை வெளியில் நீக்கிட்ட பிறகு கீழே போட்டுட வேண்டாங்க. அது எங்கே உபயோகப்படுத்துறது அப்படின்னு இந்த வீடியோலேயே பார்க்கலாம். இந்த அரிசி கழுவிய தண்ணீரை இந்த மாதிரி நம்ம ஃபர்மெண்டேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, லாக்டோபசில்லை நுண்ணுயிர்கள் இதில் நிறைய ஃபார்ம் ஆயிருக்குங்க. இதையே நம்ம ஃபர்மெண்டேஷன் பண்ணாமல் அரிசி கழுவிய தண்ணீரை அப்படியே செடிகளுக்கு ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மண்ணில் லாக்டோபசில்லை நுண்ணுயிர்கள் இருந்தால் அரிசி கழுவிய தண்ணீரில் இருக்கிற ஸ்டார்ச் ஒரு உணவாக அமையும். நம்ம மண்ணில் எவ்வளோ நுண்ணுயிர்கள் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி ஃபர்மெண்ட் பண்ணி நம்ம அரிசி கழுவிய தண்ணீரை கொடுக்கும்போது லாக்டோபசிலை மட்டும் இல்லாமல் நிறைய நன்மை பயக்கும் நுண்ணுயிர்களும் நம்ம மண்ணில் அதிகரிக்க உதவுங்க. சரிங்க, தயார் பண்ணி வச்சிருக்கிற இந்த லிக்விட் கோல்டு ஃபர்டிலைசரை நம்ம செடிகளுக்கு எப்படி கொடுக்கறது, கம்போஸ்ட்ல எப்படி சேர்க்கறது அப்படின்னு நல்லா பார்க்கலாம். 1 மடங்கு ஃபர்மெண்ட் பண்ணியிருக்கிற இந்த அரிசி கழுவிய தண்ணீரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கூட 10 இல்லைனா 15 மடங்கு தண்ணீரை நம்ம கலந்து டைல்யூட் பண்ணி செடிகளுக்கு கொடுக்கலாங்க. மற்ற உரங்களை நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது என்பிகே சத்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கொடுப்போம். ஆனால் இந்த உரத்தை நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கும்போது ஒரே ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னேன், என்பிகே சத்து இதில் கம்மி தான் இருக்குது, ஆனால் கம்மியாக தான் இருக்குது. இந்த உரத்தை நம்ம முக்கியமாக செடிகளுக்கு கொடுக்க வேண்டிய காரணம் நம்ம மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களை பெருக்கிறதுக்கு தாங்க. இதில் உள்ள விட்டமின்ஸ், மினரல்ஸ், குறைந்த அளவுக்கு இருக்கிற என்பிகே சத்து இதெல்லாம் செடிக்கு கட்டாயம் கிடைக்கும். கூடவே
மண்புழு உரம், கம்போஸ்ட் உரம் இந்த மாதிரி உரங்களையும் செடிகளுக்கு கொடுக்கலாம். இந்த உரத்தை நம்ம அப்படியே கொடுக்க போறதில்ல, அதனால நம்ம டைல்யூட் பண்ணும் போது நிறைய செடிகளுக்கு உணவா அமையும். அது மட்டும் இல்லாமல் டைல்யூட் பண்ண இந்த உரத்தை வந்து நீங்கள் ஃபோலியர் ஸ்ப்ரேவாகவும் கொடுக்கலாங்க. இது ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் அப்படின்றதுனால செடியில் நல்ல மாற்றம் உடனே தெரியுங்க. இந்த லிக்விட் ஃபர்டிலைசரை நம்ம வந்து ஃபோலியர் ஸ்ப்ரேவாக இலைகளுக்கு மேலே அப்படியே ஸ்ப்ரே பண்ணும்போது இன்னும் ரிசல்ட் வந்து குயிக்காகவே தெரியும். பெரிய ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நிறைய செடிகளுக்கு ஃபோலியர் ஸ்ப்ரே கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த உரத்தை எத்தனை நாள் வச்சு பயன்படுத்தலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இதை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாதுங்க. அதனால ஒரு முறை உரம் தயாரித்தா 2 முறை பயன்படுத்துகிற வரைக்கும் மட்டும் வச்சு யூஸ் பண்ணிவிடுங்க. ஒரு முறை உரம் கொடுத்துட்ட பிறகு 4 நாள் கேப் விட்டுட்டு அடுத்த முறை கொடுக்கலாங்க. கம்போஸ்ட்டை வீட்லேயே தயாரிக்கிறவங்களுக்கு இந்த உரம் ரொம்பவே உதவியாக இருக்குங்க. இந்த உரத்தை கம்போஸ்ட் பின்னில் நம்ம ஆட் பண்ணும்போது கம்போஸ்டில் ஸ்மெல்லும் வராது. அது மட்டும் இல்லாமல் கம்போஸ்டில் இருக்க பொருட்கள் சீக்கிரமாக மக்குங்க. இது எப்படின்னு கேட்குறீங்களா? காய்கறி கழிவு மக்கும்போது அமோனியா அப்படின்ற வாயு வந்து வெளியேறும். இந்த அமோனியா கேஸ்னால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி பேட் ஸ்மெல்லாம் வருதுங்க. நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற இந்த உரத்துல தான் லாக்டோபசில்லி அப்படின்ற நுண்ணுயிர் அதிகமாக இருக்கே. இந்த நுண்ணுயிர் என்ன பண்ணும் அப்படின்னா மக்கும் காய்கறியில் வெளிப்படுற இந்த அமோனியாவை உணவாக எடுத்துக்கும். இதனால தான் கம்போஸ்ட்டை கமர்ஷியலாக வந்து ரெடி பண்ணும் போது கூட இந்த பாக்டீரியாவை வந்து கம்போஸ்ட்டை ஸ்பீடப் பண்ணுறதுக்கும் கம்போஸ்டில் இருக்கிற ஸ்மெல்லை வெளியில் எடுக்கிறதுக்கும் உபயோகப்படுத்துகிறாங்க. இது நாள் வரைக்கும் அரிசி கழுவிய தண்ணீரை நீங்கள் பிளெயினாக செடிகளுக்கு ஊற்றிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே சாதாரணமாக இருக்கிற அரிசி கழுவிய தண்ணீரை சிறப்பான ஒரு உரமாக மாற்றி அதுக்கப்புறம் உங்களோட கம்போஸ்ட் பின்னுக்கும் செடிகளுக்கும் கட்டாயம் கொடுப்பீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கம்போஸ்ட்டை ரெடி பண்ணும் போதே இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இப்போ தான் நான் இந்த தொட்டியில் கம்போஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இல்லைனா ரெடி ஆகிட்டு இருக்கிற கம்போஸ்ட் பின்னில் கூட நீங்கள் சேர்க்கலாம். எந்த ஸ்டேஜ்லேயா இருந்தாலும் இந்த லிக்விடை நீங்கள் கம்போஸ்ட் பின்னில் சேர்க்கலாம். என்னோட இந்த கம்போஸ்ட் பின்னில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது உங்கள் வீட்டில் இருக்கிற கம்போஸ்ட் பின்னில் இதை போய் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்போஸ்ட் பின்னோட ஈரப்பதம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேருங்க. கம்போஸ்ட் பின்னில் போதுமான அளவுக்கு ஈரப்பதம் இருக்குது அப்படின்னா இதையும் சேர்த்து மறுபடியும் ஓவர் வாட்டரிங் பண்ணி கம்போஸ்ட் பின்னில் ஸ்மெல் வர வச்சிட வேண்டாம். நம்ம இந்த உரத்தை செய்யும் போது மேலே நுரைச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா இந்த கசடு, இதை வந்து தூக்கி போடாமல் இதை வந்து நம்ம கம்போஸ்ட் பின்னில் சேர்க்கலாங்க. சுலபமாக தயாரிக்கக்கூடிய இந்த லிக்விட் கோல்டு ஃபர்டிலைசரை 2-in-1 பர்பஸாக உங்கள் செடிகளுக்கும் கம்போஸ்ட் பின்னையும் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டை சொல்லுங்கள். ஞாபகமாக லைக் கொடுங்க. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி.